முல்லைத்தீவு நகரில் அமைஞ்சிருக்கிற கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான கோப் சிட்டிக்கு நுழைஞ்ச கள்ளன். இந்த கல்லனை பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு டவுனுக்குள்ள இந்த கூட்டுறவு கோப் சிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த கோப் சிட்டிக்கு மேலால இறங்கி குதிச்சு இந்த கோப் சிட்டிக்கு கிடந்த ஒரு தொகை பணம் போன் என்பன கொள்ளையிடப்பட்ட நிலையில் இந்த கள்ளனை போலீசார் பிடிச்சிருக்கின்றார்கள். முல்லைத்தீவு நகர் பகுதியில் இந்த கூட்டுறவு திணைக்களத்துக்கு சொந்தமான கோப் சிட்டி அமைந்திருக்கின்றது. இந்த கோப் சிட்டிக்கு திருடன் நுழைந்து அங்கிருந்த குளிர்பானத்தை குடித்துவிட்டு காசு பெட்டிக்குள் இருந்த 50,000 மேற்பட்ட காசை எடுத்ததுடன் அங்கிருந்த பெறுமதியான போன் ஒன்றையும் எடுத்து சென்றிருக்கின்றார். இந்த திருடன் தென்பகுதியினை சேர்ந்தவர். அந்த போனை வைத்து இந்த திருடனை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த காணொளி சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டிருக்கின்றது. இந்த திருடன் நுழைந்த வழியாலேயே வெளியேறி இருக்கின்றான். அங்கு வைத்திருந்த பணங்கள், அதாவது கோப் சிட்டியில் இருந்த பணத்தை அனைத்தையும் திருடி இருக்கின்றார். திருடிய பின்னர் அங்கிருந்து பிரிச்சில் இருக்கின்ற குளிர்பானம் ஒன்றை எடுத்து குடித்திருப்பதுடன் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பெறுமதியான போனையும் திருடன் திருடி கொண்டு சென்றிருக்கின்றார். இவர் முல்லைத்தீவு கடற்கரையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருபவர் என தெரிவிக்கப்படுகின்றது. பாடி ஒன்றில் இருப்பவராக இனங்காணப்பட்டிருக்கின்றது. தென்பகுதியினை சேர்ந்த இந்த திருடன் இவ்வாறான திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதை சுட்டிக்காட்டத்தக்கது. கைது செய்யப்பட்ட இந்த திருடனை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த திருடனின் செயற்பாட்டால் கோப் சிட்டியினர், அதாவது கூட்டுறவு திணைக்களத்தை சார்ந்தவர்கள் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது.